நம்ம ஈஸ்வரியும் போஸும் பிளான் போட்ட மாதிரி மலர வச்சு எப்படியாட்டும் இந்த வீட்டுல இருந்தாலும் சொல்லி திட்டப்பட்டு ராஜாங்கத்துல வந்து பேசுறாங்க. அப்போ ராஜாங்க வந்து சரி இது நீங்க சொல்ற கரெக்டு தான், அது மட்டும் இல்லாம இது எனக்கு சரின்னு தான் தோணுது. ஏன்னால மலரோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலரை கூப்பிடுறாங்க. மலரை கூப்பிட்டு உடனேயே ராஜாங்க கேட்கறாங்க, இந்த மாதிரி போஸுக்கு உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அது மட்டும் நீங்க எத்தனை நாள் தான் இப்படி தனியாவே இருப்பீங்க, போஸுக்கு ஒரு வேலை வச்சு கொடுக்கணும் நினைக்கிற நீளமா நினைக்கிற போஸ் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட கேட்கறாங்க. இதெல்லாம் பார்த்து ஈஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. என்ன மாமா நீங்க எப்படி பண்றீங்க, அவட்ட எதை கேட்டுட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம அவட்டில கேட்கணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது, பேசாம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருங்க அப்படி சொல்றாங்க. அதை கேட்டோன்னு நம்ம ராஜாங்கத்துக்கு ரொம்ப கோபம் வருது. அது மட்டும் ஈஸ்வரி இப்படி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, அவ இந்த வீட்டோட மருமக, அவ சொல்லிட்டு இருக்க, அது மட்டும் முன்ன மாதிரி ஒன்றும் வேலைக்காரி கிடையாது, நீ வீட்டுக்கு மருமகளா இருக்கா, அது மட்டும் இல்லாம அவளோட சம்மதமும் முக்கியமான ரெண்டு பேரும் தான் வாழ்க்கை வாழ போறாங்க, நீ பாட்டுக்கு சேர்த்து அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உன் பையனுக்கு மட்டும் விருப்பம் இருந்தா போதுமா, அது மட்டும் நீ மட்டும் தான் பேசிட்டு இருக்க, உன் பையன் ஒரு வார்த்தை கூட பேசல, எனக்கு அதே சந்தேகமா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் அதனாலதான் மலரை கூப்பிட்டு அவளோட விருப்பம் என்னன்னு நான் கேட்க விரும்புறேன், அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறது அவங்க ரெண்டு பேரும் தான், எங்களோட விருப்பம் எனக்கு முக்கியம், மலரை கூப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு மலரையும் கூப்பிடுறாங்க. மலர் வந்த உடனேயே இன்னும் அம்மாட்ட அப்படி சொல்லி கேட்கறாங்க, இங்க பாருமா உன்னோட அத்தை விரும்புறா, உன்னையும் புருஷனை சேர்த்து வைக்கிற சொல்லிட்டு நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருக்கோம், ஏன்னா உன்னோட வாழ்க்கை அப்படியே போயிடக்கூடாதுன்னு ரொம்ப பயமா இருக்கு, உனக்கு விருப்பமாமா போஸ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்றதுக்கு உனக்கு சம்மதமா அப்படி சொல்லி கேட்கறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரிய பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா சரின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே மலரை போட்டு மிரட்டுறாங்க. மலர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கூட அசலாம அப்படி தைரியமா நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம போஸையும் பார்த்து கண்கலங்கிக்கிட்டு, இங்க பாருங்க அம்மா நீங்க எல்லாருமே நல்லதான் நினைப்பீங்க, நல்லாவே தெரியுது, ஆனா இருந்தாலும் என் மனசுல என்ன இருக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு சொல்ல வர்றதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பாட்டி நம்ம மோகனா ரெண்டு பேருமே சொல்றாங்க, எதுனாலும் உன் மனசுல பட்டதை வெளிப்படியே சொல்லும், உன்னோட விருப்பம் எதுனாலும் துணையா நிப்பா அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே போஸோட தங்கச்சிக்கு செம்ம கோவம் வருது. என்ன நீங்க எல்லாம் எப்படி பேசிட்டு இருக்கீங்க, அப்போ வேண்டாம் எங்க அண்ணன் இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவீங்க போல வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே நீ கொஞ்சம் அமைதியாரு தேவையில்லாம பேசாத அப்படி சொல்லிட்டு நம்ம போஸோட தங்கச்சி வாய்மொழி சொல்லிடுறாங்க. அப்போ மலர் வந்து கண்கலங்கிட்டு சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா எனக்கு ஒரு விருப்பம் தோணுது, அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னைக்கு ஒரு கூட வாழ விருப்பமே கிடையாது, ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து என்ன வேறு யாராவது கல்யாணம் பண்ண சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன், ஏன்னா என்ன லவ் பண்ண மாதிரி ஆரம்பத்துல இருந்து நடிக்கதான் செஞ்சிருக்காரு, அதே மாதிரி நான் அப்புறம் வற்புறுத்தி தாலி கட்டிக்கிட்டேன், ஆனா அவரு கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ்க்கையை வாழவே இல்லை, அவரோட மனசு மாறி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவரோட மனசு கொஞ்சம் கூட மாறவே இல்லை, என்னோட வாழ்க்கை அப்படியே போயிட்டு அதுக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம், பேசாம ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டுருங்க, கையெடுத்து கும்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு மலர் கலிங்க அழுகுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம தாமரையை சாவத்திட்டு செம்ம சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் நான் சொல்லிட்டு இந்த பக்கம் ஈஸ்வரி செம்ம ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன இவா இந்த மாதிரி சொல்லிட்டாலே அப்படி சொல்லிட்டு செம்ம கோவத்துல இருக்காங்க. நம்ம தாமரை வந்து நம்ம சாவித்திரி கிட்ட சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க, இங்க பாத்தியம்மா ஒரு வேலைக்காரி எங்க பையனை வேண்டான்னு சொல்லிட்டா, எவ்வளவு கேவலம் அப்படி சொல்லிட்டு நக்கலா சிரிச்சிருக்காங்க. எப்படி திட்டப்பட்டு மலரை வச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் சொல்லி பிளான் போட்டுட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ அவ மூக்குல அடிச்ச மாதிரி இப்படி காரு துப்பிட்டாலே வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க பையனா அப்படி சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம வந்து ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுலாம் முடிவு பண்ணிருக்கேன் அப்படி சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னு மனசு சந்தோஷப்படுறாங்க. நம்ம மலர் வந்து இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரத்து இவ எது சொல்லிட்டு இருக்க, இவளுக்காக ரெண்டு பேரும் பிரிச்சு விட போறீங்களா அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே ஈஸ்வரர் வந்து ரொம்ப நீ ஏன்ட்டு சொல்ற வேலைக்காரனாயே, அது மட்டும் இல்லாம நீ என் பையன் கூட வாழ விருப்பம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவலைப்படுத்தி போய் நான் இப்ப சொல்றேன், என் பையனுக்கு அவன் கூட வாழ விருப்பமே இல்லை, அது மட்டும் நான் ஒண்ணு வெட்டி விட்டுறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் வந்து போஸ் சொல்றாங்க, ஆமா மாமா எனக்கு கூட ஆரம்பத்துல இருந்து வாழ விருப்பம் இல்லதான், ஏதோ போனா போது வாழ்க்கை கூட நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இந்த அளவுக்கு மோசமா பண்ண கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்கு கூட வாழ விருப்பம் இல்லை, இப்ப கூட எனக்கு இருக்குன்னு அவசியமும் கிடையாது, பேசாம ரெண்டு பேரும் வெட்டி விட்டுருங்க அப்படி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ராஜாங்கமும் அங்க தென்னங்கீட்டு எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரும் சபையில வச்சு வேண்டாம்னு சொல்லி முறிச்சு போட்டுடுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம தமிழ் சொல்லியும் நம்ம சேது போது அப்படியே கண்கலங்கி போய் நிக்கிறாங்க. அப்போ நம்ம மலருக்கு அப்படி தனியே பேசுறாங்க, தமிழ் சொல்லியும் பாட்டு என்ன இந்த மாதிரிலாம் முடிவெடுத்தீங்க சொல்லி கேட்கறாங்க. நம்ம மலர் சொல்றாங்க, இதை கரெக்டான முடிவு, அது மட்டும் இல்லாம எனக்கு இத்தனை நாளா நரகத்துல வாழ்ந்த மாதிரி நினைச்சுப்பேன், நிம்மதியாக சுதந்திரமா இருந்த மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு போறாங்க. பக்கம் பாட்டி நம்ம தமிழ் சொல்லிவே மலரக்காக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி வந்து ஆமா ஆமா வாழ்க்கை நான் பாத்துக்கிடுவேன், அது மட்டும் இல்லாம நீ என்னோட வாழ்க்கை நீ பாத்துக்க, இந்த மாதிரி ஆளுக்கு இஷ்டத்துக்கு முடிவெடுத்துட்டு இருக்காங்க, என்ன பண்ண எனக்கே தெரியல அப்படி சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உடனே ஈஸ்வரி வந்து நம்ம உடனே ராஜாங்கத்தோட
கேட்குறாங்க, பிரிச்சு விட்டாச்சுல்ல, இப்போ என் பையன் இந்த வீட்டில் வந்து வாழலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராஜாங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, போஸுக்கு ஒன்றும் நிறைய பொறுப்பு வரணும், அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ் இந்த வீட்டுக்கு வரவும் வேண்டாம், போய் நல்லா 4 காசு சம்பாதிச்சுட்டு விட்டா அப்பதான் பொறுப்பு வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி முகத்துல அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. இன்னும் போது செம்ம கோவத்தை அப்படியே விறுவிறுன்னு வெளியே போயிடுறாங்க. ஒன்னும் நம்ம ராஜாங்க வந்து நம்ம மலர்கிட்ட தொடங்க பாருமா, போஸுக்கு உனக்கு விவாகரத்து வேணா ஆயிருக்கலாம், அதுக்காக இந்த வீட்டோட மருமக இல்லைன்னு ஆயிராது, இந்த வீட்டோட மருமக தான் அப்படி சொல்லிட்டு நம்ம மோகனை கழுத்துல தாலியை கழுத்தி மோகன் நம்ம மலர் கழுத்துல போட்டுட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. தப்பக்கும் நம்ம மலர் வந்து நம்ம தாலியெல்லாம் கழட்டி கொடுத்துட்றாங்க ஈஸ்வரி கையில. அப்படியே உட்காந்து நம்ம ஈஸ்வரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மலர் வச்சு நம்ம பையனை உள்ள கொண்டு வந்தாலும் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்களையும் கலந்துக்கிட்டே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த தமிழ்ச்செல்வி இந்த ராஜாங்க தானே. 2 பேரும் சும்மா விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம திட்டம் போட்டு என் பையனை இந்த வீட்டு விட்டு அடிச்சு விரட்டிட்டாங்கல்ல. இந்த மலரே சும்மா வேலைக்கார நாய்க்கு அவ்வளோக்குள்ள திமிர் ஆயிட்டுன்னு என் பையனே வேணான்னு சொல்லிட்டு இந்த மலரை வச்சுன்னா உள்ள கொண்டு வந்தாலும் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இப்படி ஆயிப்போச்சு. அது மட்டும் இல்ல முறிச்சு விட்டா என் பையன் உள்ள வந்துடும் எதிர்பார்த்தேன். ஆனா அப்ப அது இல்லாம ஆயிப்போயிட்டு இவ்வளவு பெரிய பங்களா இருந்து என்ன புரோஜனம், என் பையன் இப்படி கஷ்டப்படுறானே அப்படி சொல்லிட்டு கண்களையும் கலந்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் சும்மா எப்படி பழி வாங்குற மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு செம்ம கோதில் உட்காந்து ஈஸ்வரி எடுத்து என்ன பண்ண போறாங்க பொறுத்து வரப்புற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.